2026ஆம் ஆண்டு மூலதனம் மற்றும் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டமான முத்ராவின் கீழ் இவ்வாண்டு இறுதிக்குள் ஒதுக்கப்படவிருக்கும் 22 கோடி ரிங்கிட் நிதியின் மூலம் சுமார் 10,000 இந்திய தொழில் முனைவோர் பயனடைவார்கள் என இலக்கிடப்பட்டுள்ளது. இதுவரை இத்திட்டத்தின் மூலம் 7 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் சுமார் 2,000 தொழில் முனைவோர் பயனடைந்துள்ளதாக மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் மைக்கி தலைவர் டத்தோஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் நாராயணசாமி தெரிவித்தார். அது மட்டுமின்றி வழங்கப்படும் நிதி உதவிகளை பெறுவதற்கு இன்னும் அதிகமான இந்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு உதவும் வகையில் மைக்கி நாடு முழுவதும் தொடர்ச்சியான விளக்க கூட்டங்களை வழிநடத்த உள்ளதாக டத்தோஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கூறினார். மேலும் இந்திய தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சிடமும் தங்கள் விண்ணப்பங்களை நேரடியாக சமர்ப்பிக்கலாம் என்று அவர் விவரித்தார். அடுத்த கட்டத்தில் 10 லட்சம் வெள்ளி மேலே உதவிகள் நம்ம இந்திய வர்த்தகர் எதில் இருக்கணும், ஏஐ, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, இஎன்இ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தாராளமாக வந்து ஒன்று நீங்கள் இந்த ஐப்ரீஃப் இல்லாட்டி இந்த எஸ்எம்இ பேங்க் மூலயமா அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மைக்கி மூலயமா கொடுங்க. மைக்கி அதை எடுத்துகிட்டு போவோம். இல்லாட்டி மினிஸ்டருக்கு நேராக போய் கொடுக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை, எந்த தடங்களும் கிடையாது. அதோடு சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களை தொழில் முனைவோர் நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் கூறினார். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் வியூக முன்னெடுப்பாக இந்த முத்ரா திட்டம் அமைந்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், இளைய தொழில் முனைவோர், பெண் தொழில் முனைவோர் மற்றும் இந்திய கூட்டுறவு சங்கங்கள் உள்ளிட்ட அடித்தட்டு அளவிலான தொழில் முனைவோரை சென்றடைவதற்கு ஒரு முக்கிய தளமாக முத்ரா திட்டம் உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.